1937 டிசம்பர் 21 அன்று உலகின் முதல் முழுநீள அனிமேஷன் திரைப்படமாக கருதப்படும் ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் ட்வார்ஃப்ஸ் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் வால்ட் டிஸ்னி அவர்களின் கனவு முயற்சியாக உருவானது. அந்த காலத்தில் முழுநீள அனிமேஷன் படம் வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்ததால் இதை டிஸ்னிஸ் ஃபாலி என்றும் சிலர் அழைத்தனர். இந்த படம் ஜெர்மன் நாட்டின் புகழ்பெற்ற கிரிம் சகோதரர்கள் எழுதிய கதையை அடிப்படையாக கொண்டது. வெறும் சிறுவர் பொழுதுபோக்காக அல்லாமல் பெரியவர்களும் ரசிக்கும் வகையில் உணர்ச்சி, நகைச்சுவை, இசை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வால்ட் டிஸ்னி இந்த படத்தை உருவாக்கினார். திரைப்படம் தயாரிக்க 3 ஆண்டுகளுக்கும் மேலான காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அக்காலத்தில் புதியதாக இருந்த செல் அனிமேஷன், மல்டிபிளேன் கேமரா போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதால் கதாபாத்திரங்களுக்கு ஆழமும் இயல்பும் கிடைத்தது. 1937 டிசம்பர் 21 அன்று ஹாலிவுட்டில் இந்த படம் முதல் முறையாக திரையிடப்பட்டது. பின்னர் 1938ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டது. படம் வெளியாகியவுடன் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது மற்றும் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் வெற்றியே அனிமேஷன் என்பது குறும்படங்களுக்கு மட்டுமல்ல, முழுநீள திரைப்படமாகவும் வெற்றி பெறும் என்பதை உலகிற்கு நிரூபித்தது. இதன் மூலம் டிஸ்னி நிறுவனம் உலகின் முன்னணி அனிமேஷன் நிறுவனமாக உயர்ந்தது. ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் ட்வார்ஃப்ஸ் திரைப்படம் அனிமேஷன் உலகிற்கு ஒரு புதிய யுகத்தை தொடங்கியது. இன்று வெளிவரும் அனைத்து அனிமேஷன் திரைப்படங்களுக்கும் இந்த படம் ஒரு அடித்தளமாக அமைந்துள்ளது.